Hello students, இன்னைக்கு work power energy chapter ஓட third part of the session பார்க்க போறோம். So first time இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இதோட previous part பார்க்கிறதுக்கு descriptionல link கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி மறக்காம பார்த்துட்டு வாங்க. It will be helpful. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா it's based on collisions. So collisionல conservation of momentum, energy, coefficient of restitution and energy loss. இது based ஆன sums வந்து step by step basicsல இருந்து பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And questions பார்க்கிறதுக்கு முன்னாடி first time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ் சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டா லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது டயக்ராமேட்டிக்கா அப்ரோச் பண்ணும். Two identical balls A and B having velocity 0.5 meter per second and minus 0.3 meter per second. So diagrammatic பார்க்கலாம். Let us consider ரெண்டு ball இருக்கு A and B, ரெண்டுமே ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐடென்டிக்கல்னா அதோட மாஸ் வந்து சேமா இருக்கும். ஆனால் அதோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஏயோட வெலாசிட்டி வந்து 0.5 மீட்டர் per second அண்ட் பியோட வெலாசிட்டி பாருங்க மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ரெப்ரசன்ட் தட் இஸ் அன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப ஏ வந்து ரைட் சைடு வருதுன்னா பி வந்து லெஃப்ட் சைடு வருது, அதாவது கொலைட் ஆகுற மாதிரி வருது. ஸோ அதோட வெலாசிட்டி வந்து minus 0.3 மீட்டர் per second. ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொலைட் எலாஸ்டிக்லி இன் ஒன் டைமென்ஷன் சொல்லிட்டாங்க. they asking the velocity of A and B after the collision கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, இட்ஸ் கொலைட் எலாஸ்டிக்லின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள், இன் எலாஸ்டிக் கொல்யூஷன் ரெண்டு ஆப்ஜெக்ட் இல்ல ரெண்டு பாடியோட மாசஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதோட வெலாசிட்டி வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகும் ஆஃப்டர் த கொல்யூஷன். ஸோ அதை தான் இங்க அப்ரோச் பண்ண போறோம். ஸோ அப்போ கொலைட் ஆகும்போது மாஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏயோட மாஸ் எம் அண்ட் பியோட மாஸ் வந்து எம், அது வந்து மாறாது. பட் வெலாசிட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. எப்படின்னா இது கொலைட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ரீபவுண்ட் ஆகும். கரெக்டா? அப்படி ரீபவுண்ட் ஆகும்போது பியோட வெலாசிட்டியை ஏ எடுத்துக்கும், தட் இஸ் minus 0.3 மீட்டர் per second. அதே மாதிரி ஏயோட வெலாசிட்டியை பி எடுத்துக்கும், that is 0.5 meter per second. Okay, but இவங்க கேட்டிருக்கிறது velocity of B and A. So B யோட velocity 0.5, A யோடது minus 0.3. Option B is the right answer. அடுத்த question பார்க்கலாம். A moving block having mass m collides with another stationary block having mass 4m. So diagrammatically represent பண்ணலாம். Let us consider ஒரு block இருக்கு, அதோட mass வந்து m, அது மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து இன்னொரு ஸ்டேஷனரி பிளாக்கை வந்து கொலைட் பண்ணுது, அதோட மாஸ் வந்து 4m. ஸோ ஸ்டேஷனரின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ அதோட வெலாசிட்டி வந்து 0. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இதோட வெலாசிட்டி u1ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து u2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ u2 வந்து 0. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா the lighter block comes to rest after collision. ஸோ கொலைட் ஆன அப்புறமேல்ட்டு நமக்கு லைட்டர் பிளாக் எது m வந்து ரெஸ்ட்க்கு வந்துருச்சு. ஸோ அந்த mோட வெலாசிட்டி வந்து 0 ஆஃப்டர் கொல்யூஷன். அப்போ v1 வந்து 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது பார்க்கணுமா, அப்போ 4m இது கண்டிப்பா மூவ் ஆகும், இதோட வெலாசிட்டி v2 நமக்கு என்னன்னு தெரியாது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா when the initial velocity of the lighter block, initial velocity of the lighter blockனா இதுதானே, இதோட velocity வந்து v அப்படின்னா the value of coefficient of restitution என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், coefficient of restitutionக்கு ஃபார்முலா E is equal to v2 minus v1 by u1 minus u2. ஓகே, ஸோ இப்போ நமக்கு u1 u2 தெரியும், v1 தெரியும், பட் v2 தெரியாது. அது கண்டுபிடிக்கலாமா? எப்படிங்க v2 கண்டுபிடிக்கலாம்னா இது எந்த டைப் ஆஃப் கொல்யூஷன் ஆனாலும் இருக்கட்டும், மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கும். தட் இஸ் மொமெண்டம் பிஃபோர் கொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப்டர் கொல்யூஷன். ஸோ மொமெண்டமோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ ஒவ்வொன்றுக்கா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இதோட மாஸ் வந்து m, அதோட வெலாசிட்டி வந்து v, பிளஸ் இதோட மாஸ் வந்து 4m, பட் அதோட வெலாசிட்டி வந்து 0. ஸோ இனிஷியல் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனல் பார்க்கலாம். இதோட மாஸ் வந்து m, பட் வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு 0, பிளஸ் இதோட மாஸ் வந்து 4m, அதோட வெலாசிட்டி v2, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். mv இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு, இந்த டேர்மும் 0 ஆயிடுச்சு. அப்போ 4mv2. ஓகே, m will get cancel. 4 இந்த சைடு வந்துருச்சுன்னா v2ன்றது v by 4. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். That is E is equal to v2 minus v1 by u1 minus u2. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். E is equal to v2ன்ற இடத்துல v by 4 minus v1ன்ற இடத்துல 0 நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 0 by u1ன்ற இடத்துல v இருக்கு, minus u2ன்ற இடத்துல 0. ஸோ அப்போ நமக்கு v by 4 by v கேன்சல் ஆயிரும். that will be 1 by 4. ஸோ 1 by 4ன்றது என்னது 0.25. ஸோ we'll check the option. Option D is the right answer. அடுத்த question பார்க்கலாம்.
body A of mass 4m moving with the velocity u collides with another body B of mass 2m at rest. So diagrammatic approach பண்ணலாம். body A இருக்கு, அதோட mass வந்து கொடுத்திருக்காங்க 4m and அது வந்து initial velocity uல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து u1 ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி body B இருக்கு, அதோட mass வந்து 2m பட் அது ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ அதோட velocity u2 வந்து 0. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, கொலிஷன் நடக்குது and it's elastic in nature. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஆஃப்டர் த கொலிஷன் த ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது கொலைட் ஆகுது, இது எலாஸ்டிக் கொலிஷன் தான், பட் மாஸஸ் ஈக்குவலா இல்லை. மாஸஸ் ஈக்குவலா இல்லைன்னா ஆஃப்டர் த கொலிஷன் ரெண்டு மாஸுமே கண்டிப்பா மூவ் ஆகும், பட் அது என்னன்னு தெரியாது. ஸோ ஆஃப்டர் கொலிஷன் 4m வந்து மூவ் ஆகிற வெலாசிட்டி v1ன்னு எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி 2m மாஸ் வந்து மூவ் ஆகிற வெலாசிட்டி v2ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா ரெண்டு பேட்டர்ல அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the conservation of momentum எடுத்துக்கலாம். that is initial momentum is equal to the final momentum and momentum formulaவும் நமக்கு தெரியும், P is equal to mv. ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிஃபோர் கொல்யூஷன், ஸோ இது A and B நம்ம பார்க்கலாம். அதோட மாஸ் என்னது 4m, வெலாசிட்டி வந்து u பிளஸ் B யோட மாஸ் வந்து 2m, அதோட வெலாசிட்டி வந்து 0. ஓகே, இனிஷியல் மொமெண்டம் எழுதியாச்சு. that is equal to final momentum, அதோட மாஸ் வந்து 4m, வெலாசிட்டி v1 பிளஸ் நெக்ஸ்ட் ஒனோட மாஸ் வந்து 2m, வெலாசிட்டி v2. ஓகே, ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிருமா? பேலன்ஸ் பாருங்க, 4mu that is equal to இங்க 2m காமனா எடுத்துடலாம். பேலன்ஸ் 2v1 plus v2. ஓகே, அப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது? m கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இஸ் 1 and 2. அப்போ எழுதும் போது 2u is equal to 2v1 plus v2ன்னு எழுதலாம். இஃப் யூ வாண்ட் இது ஆப்போசிட்ல போச்சுன்னா 2u minus 2v1, இல்லைன்னா நம்ம காமனா கூட எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்போ காமனா எடுத்துட்டோம்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். அப்போ 2 காமனா எடுத்துக்கலாம். u minus v1 that is equal to v2. ஓகே, so this is equation number 1. using momentum நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ செகண்ட் ஒன் எதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் எடுக்கலாம்னா எனர்ஜி வச்சு, தட் இஸ் இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் எனர்ஜி, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எனர்ஜின் போது என்ன எனர்ஜி இருக்கு? கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு, தட் வி நோ half mv². ஸோ அதே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தட் இஸ் half mv². கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஏக்கு வந்து நம்ம பார்க்கலாம். half மாஸ் வந்து 4m அண்ட் அதோட வெலாசிட்டி வந்து u². பிளஸ் செகண்ட் ஒனுக்கு வெலாசிட்டி 0 தானே, ஸோ சப்ஸ்டிட் பண்ணாலும் எப்படியும் அந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். ஸோ நம்ம டக்குன்னு 0ன்னு எழுதிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பார்க்கலாம். ஸோ ஃபைனல் half மாஸ் வந்து 4m, வெலாசிட்டி வந்துட்டு v1² பிளஸ் half மாஸ் வந்து 2m, வெலாசிட்டி வந்து v2². இப்போ நம்ம கேன்சல் பண்ண போறோம். எல்லா டேர்ம்லயுமே half இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து எல்லா இதுலயுமே m இருக்கு. ஸோ m கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் 4u² is equal to 4v1² plus 2v2². கரெக்டா? ஸோ இந்த சைட் போயிடுச்சுன்னா 4 காமன், u² minus v1² is equal to 2v2². ஸோ கேன்சல் பண்ணலாம். this is 1 and 2. அப்போ பேலன்ஸ் என்னது? 2 into u² minus v1² that is equal to v2². So from the energy in the second equation நம்ம எடுத்தாச்சு. This is equation number 2. Next என்ன பண்ணலாம்னா equation number 2ல v2² இருக்கு, equation number 1ல v2 மட்டும்தான் இருக்கு. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிடலாமா? அப்போ இங்க 2² வந்து 4 u minus v1 the whole square is equal to v2². ஓகே, இப்போ இது equation number 1. 1 and 2 அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேட்டிங் equation number 1 and 2. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதை எடுத்துக்கலாம். 4 into u minus v1 the whole square is equal to இங்கே வந்துட்டு 2 into u² minus v1². ஓகே, ஸோ this is 1 and this is 2. ஸோ இந்த சைடு அப்படியே வச்சுக்கலாம், u minus v1 the whole square. பட் இங்க என்ன பண்ணலாம்னா இது a² minus b² ஃபார்மேட்ல இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்துட்டு a minus b into a plus b ன்னு எழுதுறோம். அப்போ u minus v1 into u plus v1 அப்படின்னு எழுதலாம். இங்க ஒரு 2 இருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க, இங்க எழுதிடுறேன். ஓகே, ஸோ அப்ப இங்க பாருங்க, இங்க u minus v1 ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு, பட் இங்க ரெண்டு ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ இந்த டேர்மையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இந்த 2 உள்ள போயிடுச்சுன்னா
2u minus 2v1 that is equal to u plus v1. Okay, so அப்ப இந்த 2v1 oppositeல வந்துருச்சுன்னா நமக்கு 3v1, இந்த u oppositeல போச்சுன்னா நமக்கு வந்து 2u minus u வந்து u. So இதுதான் relation between u and v1. So இதுதான் most important condition. If you want the equation number 3 ன்னு எடுத்துக்கலாம். Okay, so next one அவங்க என்ன கேக்குறாங்கன்னா the fraction of energy loss தான் கேக்குறாங்க. So fraction of energy loss கேட்டாங்கன்னா ரொம்ப simple. That is final kinetic energy minus initial kinetic energy by initial. இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதே percentageல கேட்டாங்கன்னா into 100 போணும். fraction அப்படின்றனால இப்படியே வச்சுக்கலாம். பட் இங்க கேர்ஃபுல்லா பாருங்க, of body A யோடது மட்டும் தான் கேக்குறாங்க. அப்போ A யோடது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். A யோடது initial velocity u, final velocity v1. பட் இந்த v1க்கு நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்ட்டா? சோ அப்ப ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். A க்கு final kinetic energy. So half அதோட மாஸ் வந்து 4m, velocity வந்து v1 square. கரெக்ட்டா? மைனஸ் இனிஷியலா அது velocity என்ன இருந்துச்சு? u இருந்துதா? So uன்றனால இங்க half, again mass வந்து 4m, velocity வந்து u square by again initial half 4m, velocity வந்து u square. Okay, so அப்ப இங்க பாருங்க, இங்க காமனா வந்துட்டு நம்ம என்ன எடுக்கலாம்? half எடுத்துடலாம். கரெக்ட்டா? 4m எடுத்துடலாம். பேலன்ஸ் v1 ஸ்கொயர் இருக்கு. ஸோ v1 ஸ்கொயருக்கு பதிலா நான் ஏன் v1 is equal to u by 3 எடுத்துக்க கூடாது? இது ரீஃபார்ம் பண்ணி அப்போ v1க்கு பதிலா டைரக்டா நம்ம ஸ்கொயர்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ இங்க பாருங்க, இங்க v1க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்னா u ஸ்கொயர் by 3 ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் எகைன் இங்க காமனா எடுத்துட்டோமா half 4m, பேலன்ஸ் இங்க u ஸ்கொயர். கரெக்டா? by denominatorல என்னது? again half into 4m u square. அப்ப இந்த term cancel ஆயிடுச்சு. next நம்ம cross multiply பண்ணலாம். அப்ப cross multiply பண்ணோம் அப்படின்னா minus 8 by 9 u square, denominatorலயும் u square. அப்ப u square வந்து cancel ஆயிரும். அப்ப balance நம்ம பார்க்கலாம் 8 by 9, minus எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்ப ஆன்சர் வந்து 8 by 9 தான். ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன்லயும் அப்படியே தான் தந்திருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு இமேஜினரி டைப் கொஸ்டின் தான். கொஸ்டின் பார்க்கலாம். 2 particles A and B move with constant velocity vector v1 and v2. ஸோ எனக்கு பொசிஷன் வெக்டார்ஸ்ல தான் இருக்கு, அது என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நான் இமேஜினரா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் எடுத்துப்பேன். அதுல 2 பார்ட்டிகல் இருக்கு, அது ஒரு வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு v1 and v2. At the initial moment, the position vectors r1 and r2 கொடுத்திருக்காங்க. The condition for the particle A and B for their collision கேக்குறாங்க. So ரொம்ப simple. இந்த மாதிரி collisionக்கு position vector for the both the particles should be same for a time. கரெக்டா ஒரு particular time collide ஆகும்போது ரெண்டுத்துக்குமே position vector same தான் இருக்கும். So imaginary எடுத்துக்கலாம். Let us consider A வந்து இங்க இருக்கு, B வந்து இங்க இருக்கு. இனிஷியலா ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு பொசிஷன் வெக்டார் இருக்கு, அது கொடுத்துட்டாங்க r1 r2. கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து கொலைட் ஆகுது. கொலைட் ஆகும்போது கண்டிப்பா ரெண்டுத்துக்கும் பொசிஷன் வெக்டார் சேமா தான் இருக்கும். கரெக்டா? அதை வச்சுதான் நான் ப்ளே பண்ண போறேன். சிம்பிள். இப்போ இனிஷியலா A வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கு, தட் இஸ் r1. கொலைட் ஆகுறதுக்கு முன்னாடி இது ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும். கரெக்டா? அந்த டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணும். எப்படி? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம் தானே. ஸோ A கவர் பண்ண டிஸ்டன்ஸ் d1 நான் வெலாசிட்டி v1 அண்ட் டைம் t எடுத்துக்கிறேன். ஏன்னா டைம் இஸ் அ காமன் ஃபார் போத் த பார்ட்டிகல். கரெக்டா? அதே மாதிரி Bயும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கும், அது வந்து d2. d2 is equal to v2 into t எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலாம். பொசிஷன் ஃபார் A நான் பார்க்கணும். ஸோ பொசிஷன் ஃபார் A பார்க்கணும்னா இனிஷியலா A வந்து ஒன்றும் ஒரிஜினலாம் இல்லை, இனிஷியலா ஒரு பொசிஷன் வெக்டார்ல தான் இருக்கு. கரெக்டா? அப்போ அது r1 பிளஸ் கொலைட் ஆகுறதுக்கு முன்னாடி அது ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு, விச் இஸ் d1 நம்ம சொன்னோம். கரெக்டா? ஸோ நம்ம d1 எழுதலாம், ஆர்எஸ் v1t எழுதலாம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு பிக்கு பார்க்கலாம். பியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரிஜினலா இல்ல, ஒரு பொசிஷன் வெக்டார் r2ல தான் இருந்துச்சு, பிளஸ் அது ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு, அது வந்து v2t. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம். இது எல்லாமே வெக்டார்ஸ் தான், ஸோ நீங்க கேப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ரீஃபார்ம் பண்ண போறேன். r1 வெக்டார் மைனஸ் r2 வெக்டார் that is equal to v2 vector. இது ஆப்போசிட்ல போச்சுன்னா மைனஸ் v1 vector. காமனா நம்ம டைம் t எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இஃப் யூ வாண்ட் இதை வச்சு டைம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மற்றது எல்லாமே வெக்டார், பட் டைம் இஸ் a scalar quantity. கரெக்டா? ஸோ இந்த டேர்ம் அப்படியே கீழே கொண்டு வந்தோம்னா r1 vector minus r2 vector by
v2 vector minus v1 vector that is equal to time t. But இது முக்கியமான பிரச்சனை என்னன்னா time is a scalar quantity. டைம் வந்து எப்பவுமே நெகட்டிவ்ல வராது. ஸோ அதனால மாடுலஸ் நம்ம போட்டுக்கணும். கண்டிப்பா இது போடணும். பிகாஸ் எப்பவுமே டைம் நம்ம நெகட்டிவ்ல எழுத மாட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பொறுத்து முடிவு பண்ணலாம். ஏ பாருங்க R1 into V1 இருக்காங்க, இது பாசிபிள் இல்லை. அதே மாதிரி பி பாருங்க, இங்க மைனஸ் வச்சு இருக்கு, பட் டைம் டீயை வந்து காணும். கரெக்டா? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மேட்ச் ஆகுது, பட் வந்து டீயை காணும். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படின்னா ரொம்ப சிம்பிள், இது அப்படி ரீஃபார்ம் தான் பண்ண போறோம். இது இதை எடுக்கிறேன். R1 vector minus R2 vector that is equal to V2 vector minus V1 vector into time t இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா இந்த இது எடுத்துக்கலாம். அப்ப என்ன வரும்? இது வந்துட்டு bracket. ஓகே, ஸோ இது இங்க சப்ஸ்டிட் பண்ணா இங்க என்ன வரும்? R1 vector minus R2 vector that is modulus இங்க இருக்கு. நல்லா பாருங்க, இது modulus by இங்க வந்துட்டு V2 vector minus V1 vector. So இது modulus. Okay. So இது வந்து bracket. சரிங்களா? இது வந்து modulus. So இப்போ reform பண்ணலாம். இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா R1 vector minus R2 vector by இங்க நமக்கு என்ன வரும்? R1 vector minus R2 vector modulus. That is equal to இது bracketல தானே இருந்துச்சு. So V2 vector minus V1 vector by modulus V2 vector minus V1 vector. So இங்க modulus இருக்கு. கரெக்டா? So option C வந்து மேட்ச் ஆகுது. Option C is the right answer. Okay students, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. If you have any suggestion or doubts மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. And also எக்ஸாம் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது queries இருக்கு. சப்போஸ் எனக்கு படிக்கும் போது இந்த இடத்துல ஸ்டக் ஆகுது, இந்த இடத்துல சம்ஸ் எனக்கு கிளியரா வர மாட்டேங்குது, அந்த மாதிரி ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ப்ராப்ளமை நம்ம டிஸ்கஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.